திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் 2 சீட்டு 3 சீட்டை வந்து என்டிஏ கூட்டணியில் வாங்குறதுனால என்ன லாபம் அப்படின்னு நீங்க முதல் சுற்றுல பேசுனீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெறுவது திரு டிடிவி திரு ஓபிஎஸ் உடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல. 100%. திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் பலம் பெறுவது திரு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. அது பார்த்தாவே நம்மளால புரிஞ்சு. ஆனா இந்த முயற்சியை மீண்டும் மீண்டும் பாஜக செய்யுதுன்னா டிடிவிக்கு பயன் கொடுக்குதா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு பயன் கொடுக்குதா, எடப்பாடி பழனிசாமிக்கு பயன் கொடுக்குதாங்கிறத விட தங்களுக்கு பயன் கொடுக்குது, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலை உயர்த்தி கொள்ள இவர்கள் கூட இருந்தா உதவிகரமா இருக்கும்னு ஏன் பாஜக நினைக்க கூடாது? 100% பாஜக அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க முந்தைய காலகட்டத்தில் பாஜகவை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணிட்டு போயிட்டாப்ல. பொது புத்தியில அவர் டம்மி அதுன்னு சொன்னாலும் கூட ஜெயலலிதாவோட ரஃப் அண்ட் டஃபா நின்று அவர் வந்து பேரம் பேசினவர், எந்த பேரத்திலுமே அவர் தோக்காதவர். அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு பேரம் பேசும் இறுகிய தன்மையை இதுவரை நிரூபிச்சுட்டு வரக்கூடியவர். இப்ப அவர் வந்து பாஜகவுக்கு உள்ள வந்துட்டாரு. எப்படி பாஜகவுக்குள்ள அவர் உள்ள வராருன்னா, பாஜக தலைமையும் அவர்கிட்ட இறங்கி போனாங்கன்னா விஜயம் அவரும் சேர்ந்துட்டாருன்னா நம்ம தெருவில் தான் நிற்கணுங்கிறத அண்ணாமலை தவிர்த்த மற்ற பாஜக தலைவர்கள் அதை உள்ள எடுத்துட்டாப்புல. அதே வேளையில் அண்ணாமலையும் நிரூபிக்கப்பட்ட ப்ரூவ்டு சீமான் 8% முன்னிறுத்தி. சார் எனக்கு புரியல, அண்ணாமலை தவிர்த்த அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அது தமிழிசை பேச்சில இருந்தும் நயனார் நாயந்திரம் பேச்சில இருந்தும் அண்ணாமலை பேச்சில இருந்தும் தம்பிக்கு புரியும். அது என்கிட்ட திரும்ப அதை வாங்கணுங்கிறதுக்காக தம்பி அக்னிஷன் கேட்கிறாரு. மக்களுக்காக சொல்லுங்க, எனக்கு ஓகே, நீங்க என்ன பேசலாம் ஏத்துட்டு போறேன், ஆனா மக்களுக்கு சொல்லுங்க. மக்களை பொறுத்த அண்ணாமலை தவிர்த்து அப்படின்னு அண்ணாமலையை பொறுத்த அளவுல அவர் அந்த 18 விழுக்காடு வாக்குக்கும் ஒரு ஹீரோவா இருந்தார். எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் ஒருத்தர் சலங்க கட்டி ஆடி ஹீரோ ஆயிட்டார்னா அவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மற்றவங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவிங் நமக்கு இல்லையேங்கிற லெவல்ல எல்லாரும் கேங்கப் ஆகி அவருக்கு எதிராக போறது வந்து காங்கிரஸ்னாலும் சரி பாஜகனாலும் சரி எல்லா இடத்துக்குள்ளயுமே அது இயல்பான ஒரு இது. அந்த இடத்துக்குள்ள அவங்க அண்ணாமலைக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கும் போது விஜய் பாஜக அதிமுக அதுல பாஜக விஷயத்துல பாஜக ஏமாந்தது. விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்தா தனக்கு அரசியலும் முடிஞ்சு போகும், சினிமாவும் முடிஞ்சு போகும்னு பாஜக எதிர்ப்புல அவர் உறுதியா நின்ன இடம் தான் பாஜகவில் உள்ள ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான தலைவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அது கொடுத்தது. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க மீளல. அதே மாதிரி விஜய் மேட்டர்ல பாஜக இன்க்ளூசிவ் அலைன்ஸுக்குள்ள விஜய் வரமாட்டாருங்கிறது வந்து எடப்பாடிக்கும் தெரியாம பெரிய கட்சி வருது அது இது வருதுன்னு அதிமுகவுக்குள்ளேயே கரூர் மாற்றத்தோட க்ளோஸ் பண்ணிரும், இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரணி அடிச்சிருவோம்னு ஒரு கருத்தை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லும் போது விஜய் வருவாருன்னு நம்பி அதை காப்பாத்தி விட்டது எடப்பாடி பழனிசாமி. சோ இன்னைக்கு அவர் பிஜேபி கிட்ட கமிட் ஆனாலும் அவர் பிஜேபி தள்ளிட்டு விஜய் சேர்த்துருவாருன்னு பாஜகவுக்குள்ள இருந்து ஒரு குரூப்பே வந்து அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டோட்டலா இது தோத்து போன அணி, தொடர் தொழில இருக்க அணி, ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி கேள்விக்குறியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் விஜய் தன்னை நிரூபிக்கக்கூடிய முயற்சியில அவர் எம்ஜிஆர் முன்னிறுத்தி செங்கோட்டையன் முன்னிறுத்தி போகும்போது கேப்டன் விஜயகாந்த் விசிகா தொகுதிகளிலையும் மதிமுக தொகுதிகளிலையும் 2006 அதிமுக ஓட்டை எடுத்தது மாதிரி எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எம்ஜிஆர் மக்கள் திலம் எம்ஜிஆர் புகழ் காக்க அத்திக்கடவு அவினாசியில இவர் எடப்பாடி புகழை மறைச்சிட்டாருன்னு அதை கட் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கி இருக்கு. தேசிய கட்சிகள் அந்த அளவுக்கு இங்க வந்து எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பியூஷ் கோயில பாண்டாவை மாத்திட்டு போட்டிருப்பதன் மூலமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமா, திரு ஓபிஎஸ்க்கு லாபமா, திரு டிடிவி தினகரனுக்கு லாபமானு பாஜக பார்க்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கு லாபமா இந்த தேர்தலில் இவர்கள் எல்லோரும் முன்னா இருப்பதன் மூலமாக தங்களுக்கான கூடுதல் எண்ணிக்கையில வெற்றி பெற முடியுமா, இல்ல தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக் கொள்ள முடியுமான்னு பாஜக நினைக்கிற போது இது உங்க 3 தரப்புக்குமான விருப்பமாக இது இல்லையே? கார்த்திகேயன் சார், காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்து கொண்டே இருக்கிறது, 67க்கு பிறகு 2021 வரைக்கும். ஆக இந்த மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்றது என் பார்வை. ரெண்டாவது, சரி, அதிமுக பலமா இருக்கிற தொகுதிகளையே பாஜக இந்த முறை கேக்குது, வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற தொகுதிகளை அதிமுக கிட்ட இருந்து கேட்டு பெறணும்னு பாஜக நினைக்குது. கூடுதல் தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய தொகுதிகளை கேட்டு பெறணும்னு பாஜக நினைக்குதுன்னா திரு சாமிநாதன் சொன்னார்ல.
இந்த அழுத்தம் இப்படி அழுத்தம் கொடுக்கலான்ற எண்ணம் பாஜகவுக்கு எப்படி வந்தது? நீங்க எப்படி தேசிய கட்சி வந்து ஒன்றும் பெருசாவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இந்த முடிவுக்கு வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க இல்லையா? இது எப்ப பேசினாங்க, யார் பேசினாங்கன்றது ஆதாரம் இல்லை, அது யூகத்தின் அடிப்படையில். கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்க்கிறதே சட்ட ரீதியான குற்றம், அது மருத்துவரே செய்தாலும் அதுதான் சட்டம். ஆக அப்படி இருக்கிற போது இல்லை முக்கியமானதெல்லாம் நாங்கள் கேட்போம், அது அதிமுக ஜெயிச்சதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புக்கூடியதல்ல. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரும் அதன் முன்னணி தலைவர்களும் தான் அதை சீர்தூக்கி எடை போட்டு பார்ப்பாங்க. பலவீனம்னு சொல்றீங்களே, ஆனால் அதிமுகவில் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான் எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகு ஆகா நமக்கு இங்கே ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு வேற கட்சி மாறுறாங்களே ஒழிய தொண்டன் கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் தடுமாறுகிறார்கள், கலங்கரை விளக்கம் இல்லாத கப்பலை போல. ஆனால் தொண்டன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்து என்னன்னா, அவரை தவிர்த்து என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் அதை பலவீனப்படுத்துவது நோக்கம். சென்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? 2024 யாருக்கு நோக்கம்? அதிமுக யாருக்கு நோக்கம்? அது யாராருக்கு நோக்கம் தெரிஞ்சு போறோம், அதிமுக காரங்களுக்கு தெரியும். 2024 தேர்தல் நேயர்களுக்கு வெளிப்படையா 15% சொன்னாங்க. இல்ல ஆனா பலவீனப்படணும்னு யாரோட நோக்கம்? அதிமுக பலவீனப்படணுங்கிறது யார் நோக்கம்? 60 கேட்டது யார் நோக்கம்? அவங்க கேட்கவே இல்லையே, பாஜக கேட்கவே இல்லையே, சிண்டு முடிஞ்சு வர்றது யாரு? சரி, வெளிப்படையா பேசுவோம். அண்ணாமலை நோக்கமா பாஜக நோக்கமா? அது எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு வச்சுதானே சொல்றீங்க. ஆனா இப்ப நான் கேட்கிறேன் சார், சரியான கேள்வி சார், கார்த்திகேயன் சார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். 60 சீட்டு கேட்கறாங்கன்னு யார் சார் சொன்னது? அவங்களுடைய நோக்கம் சார். அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதா பாஜகவுடைய நோக்கமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை பண்ணணும்? தெரியும், பாஜக நோக்கம் இல்ல, அது அண்ணாமலை நோக்கம், அண்ணாமலை தினகரன் நோக்கம், ஓபிஎஸ் நோக்கம். இந்த எலெக்ஷன்ஸ்ல பலவீனப்படுத்தணும் அதிமுகன்றது அண்ணாமலை நோக்கம். அவரால் சொல்ல முடியாது. 60 சீட் கேட்ட பாஜக அவரால் குறை சொல்ல முடியல. நான் அண்ணாமலை நேரடியாக சொல்றேன், அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம், ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை பாஜக கேட்கவே இல்லை, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவரை பலவீனப்படுத்தணும்னு அண்ணாமலை நினைக்கிறார். தனியா பண்றதா, பாஜக குள்ளே இருந்து உடனிருந்தே கொல்லும் வியாதி மாதிரி கூடயே இருந்து பண்றதா யோசிச்சுட்டு இருக்கார். தினகரன் ரொம்ப தெளிவா இருக்கார். நீங்க சொன்னது மாதிரிதான், எடப்பாடி பலம் பெற்றால் அவருக்கு சரிவு, இவர் பலம் பெற்றால் அவருக்கு சரிவுன்னு அந்த பாணியில் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஓபிஎஸ்க்கு தன்னை சேர்க்க மாட்டேன்றாரு, தனக்கு பதவி கொடுக்க மாட்டேன், அவருக்கு ஒரு கோபம் இருக்கு, தனியாக கழகத்தை ஆரம்பிச்சிட்டாரு அவர். அதனால இவர்களை பொறுத்த மட்டில் எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சரிவை கொண்டாடணும் தான் பாயிண்ட். பியூஷ் கோயல் என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஒரு பக்கம் எடப்பாடியே ஒத்துக்க மாட்டேன் இவங்களை சேர்க்கறதுக்குனால இவங்களும் அங்கே போக மாட்டேன்னாங்க. ஆக்சுவலா எக்ஸப்ட் ஓபிஎஸ் தவிர தினகரனுக்கு ரொம்ப தெளிவான விஷயங்கள் இருக்கு. அவர் எடப்பாடியை முதல்வர்ங்கிற விஷயத்தில் அந்த ஏரியாக்குள்ளேயே போக மாட்டார் அவர் ஆக்சுவலா. ஸோ அவர் தெளிவாக இருக்கார். ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சேர்க்கக்கூடாதுன்றதுல எடப்பாடி தெளிவாக இருக்கார். அதனால பியூஷ் கோயலுக்கு ரொம்ப இட் இஸ் வெரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வரார் ஆக்சுவலா. இல்லை சார், இப்போ இந்த லைன் வேறையா? அண்ணாமலை லைன் வேற, அமித்ஷா, பியூஷ் கோயல், நைனா நாகேந்திரன் இவங்க ட்ராக் வேற, ரெண்டு வேற ட்ராக்ல ஒர்க் பண்றாங்களா? அதாவது அண்ணாமலை, தினகரன் இவங்க லைன்லாம் ஒரே லைன்ல போயிட்டு இருக்கு, ஓபிஎஸ் லைன்லாம். நைனா நாகேந்திரன், பியூஷ் கோயல்லாம் அவங்க லைன்லாம் ஒரு ட்ராக்ல தனியா போயிட்டு இருக்கு. அது அபிஷியல் லைன், இது பாஜகவோட அபிஷியல் லைன். இது அன்அபிஷியலா ஒரு ஹிடன் அஜெண்டால அண்ணாமலை இருக்கார். இதெல்லாம் ஓப்பனா நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது, பட் இதான் உண்மை.